இப்பொழுது வாசனை திரவிய பயிர் கிராம்பு. துவரங்காடு டி. செல்லத்துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வேளாண் அனுபவம் அப்படிங்கும் போது என்னென்ன பயிர்கள்ல ஈடுபாடு? கிராம்பு, நல்ல மிளகு, ஜாதி. உங்களை பொறுத்தளவில் எந்த பகுதியில் இந்த மாதிரியான ஈடுபாட்டில் இருக்கீங்க? எஸ்டேட்டுக்கு கரும்பாறை எஸ்டேட் வச்சிருக்கோம், இடம் இருக்கு, அங்கதான் பயிர் போட்டுருக்கு. அங்கதான் அது விளைச்சல். இங்க இந்த 1500 அடி உயரத்துல இருக்கு இந்த பயிர்கள். அங்கதான் நல்ல விளைச்சல். நாங்க இந்த பயிர் 50 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவம். சின்ன பிள்ளையிலே கிராம்பு இதெல்லாம் வச்சு உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து அந்த அனுபவத்துல இருக்கும். நீங்க அப்ப ஆரம்பத்துல ஒரு பணியாளர் மாதிரி போனீங்களா, அல்லது ஆரம்பத்திலேயே அப்பாவுக்கு எஸ்டேட் இருந்தது அந்த ஒரு ஈடுபாட்டுல இருந்தேங்கிறீங்களா? இல்ல, சின்ன அப்பாவுக்கு எஸ்டேட் எல்லாம் கிடையாது. நாங்களே இது பண்ணி சின்ன பிள்ளையில அந்த எஸ்டேட் பார்த்து அதுல இருந்து இது பயிர் போட்டு உற்பத்தி பண்ணி கொண்டோம். மண்ணை பொறுத்தளவுல ஓரளவுக்கு கரடு முரடா இருந்தாலும் கூட நீங்க சொல்லக்கூடிய பயிர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரடு முரடா இருந்தாலும் பயிர் நல்லா வரும். நல்ல செழிப்பான தண்ணி இருக்கு. கடுமையான வெயிலா இருந்தாலும் எப்போதும் நல்ல தண்ணி இருக்கு. சரி, கிராம்புல ஈடுபாடு காட்டுறீங்க அப்படிங்கும் போது அதுக்கேற்ற தை தேர்வு எப்படி தேர்வு செய்யறீங்க? அல்லது பெரிய மரங்களா இருந்ததை தான் நான் பராமரிக்கிறேங்கிறீங்களா? இல்ல, நாங்க தையாட்டு இது பண்ணிருந்தோம். சின்ன வயசுலயே வித்து போட்டு தைய உற்பத்தி பண்ணி, இல்ல தை வெளியில இருந்து தான் வாங்கணும். எங்களுக்கு அப்ப தை கிடையாது. இன்னைக்கும் ஒரு 50 வருஷம் அனுபவம் இருந்ததுக்கு பிறகு உங்களால கிராம்புல தை உருவாக்க முடியாது. தை உருவாக்கலாம். நாங்க இப்ப உருவாக்கி இருக்கோம். இப்ப உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கோம். பேச்சுப்பாறையில தருவாங்க தை, அங்கிருந்து வாங்கியிருக்கோம். அங்கிருந்து வாங்கி வச்சு நல்லா இது பண்ணி கொண்டு வரோம். கிராம்பு தை வைக்கிறதுக்கு முன்ன அடியுரமா ஏதாவது கொடுப்பீங்களா? அதுக்கு பயிற்சி ஏதாவது எடுத்தடா இல்ல அனுபவம் தானா? அனுபவம் தான். எல்லாமே நாங்க இப்ப அடி உரமா சாணி, மண்புழு உரம் இதெல்லாம் தயார் பண்ணி போட்டு உற்பத்தி பண்ணிடும். இன்னைக்கு எல்லாம் மண்புழு உரம் வந்தது. அன்னைக்கு நீங்க என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க? ஆரம்ப நாட்கள்ல கால்நடை வளர்ப்புங்கிறது இருந்ததா? எப்படி? ஆடு மாடு எல்லாம் இருந்து ஆடு மாடு வளர்த்திட்டு இருந்தோம். அதுல உள்ள சாணி, ஆட்டு உரம் இதெல்லாம் போட்டு உற்பத்தி பண்ணி விளைச்சல் பண்ணி கொண்டு வந்தோம். சரி, நீங்க ஒரு முதல்ல பட்டியலிட்டீங்க இல்லையா? கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், அப்புறம் நல்ல மிளகு, இது எல்லாமே ஒரே இடத்துல சாகுபடி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மண் வாகு இருக்குதுங்கிறீங்களா? அல்லது கிராம்பை பொறுத்த அளவுல இவ்வளவு இடைவெளி வேணும், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நிலையை நாங்க உருவாக்கி இருக்கோங்கிறீங்களா? கிராம்புக்கு 20 அடி வேணும் ஒரு இதுக்கு. அது இடையில ஊடு பயிராட்டு நல்ல மிளகு, ரம்புட்டான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி பயிர்கள்லாம் இடையில ஊடு பயிர் அவகோடா வச்சிருக்கோம். செடியை கொண்டு வந்து தரும்போது முதல்ல நீங்க என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்தா, இல்ல ஒரு முகம் சுழித்தல் இருந்தா? எல்லாம் வராதுன்னீங்களா? வராதுன்னு தான் இருந்தோம். திருப்பி இது பண்ணிருக்கோம். நாங்க மிளகு தான் நல்லா உற்பத்தி பண்ணி நல்லா கொண்டு வந்து. கிராம்பை பொறுத்த அளவுல இன்னைக்கு செடி நட்டுறீங்க, அது கவனிப்பு அப்படிங்கிறது தொடர் கவனிப்பு வேணுமா, அல்லது தன்னாலே வந்துடும் அது வனப்பகுதி அப்படிங்கறதுனால ரொம்ப முயற்சி எடுக்காண்டாங்கிறீங்களா? சொட்டு நீர் பாசனம் எல்லாம் வச்சிருக்கோம். சின்ன தையில வரும்போது சொட்டு நீர் எல்லாம் வச்சு கொடுக்கணும். அப்பதான் வேகமா வரும். வறட்சியை தாங்காதா? வறட்சி தாங்க பயிருக்கு தகுந்தவாறு நீர் கொடுக்கணும். மேலுரமா என்ன கொடுக்கீங்க? மேலுரம் மாட்டு இயற்கை உரம் தான். சாணி, ஆட்டு உரம் இந்த மாதிரி உரம் தான் போட்டுருக்கோம். அது எப்படி மூட்டுல இருந்து எவ்வளவு தள்ளி வைப்பீங்க? மூட்டுல இருந்து ஒரு 2 அடி தள்ளி வைப்போம். இன்னைக்கு செடி நட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் கிராம்பு வளர்ந்து வரும்போது நல்ல மகசூல் வேணும் அப்படிங்கறதுக்காக குத்துச்செடி மயில வருது, கொஞ்சம் கவாத்து பண்ணுவோமா அப்படிங்கிற நிலை உண்டா? எப்படி அப்படி கவாத்து பண்ண? கிராம்புல கவாத்து பண்ண கூடாது. அது வளர்ந்தா அது பாட்டு மரமாட்டு பெரிய 40 வருஷம் 50 வருஷம் மரங்கள் பயிர் இது பண்ணிட்டு அதுல உள்ள வித்து எடுத்து தான் நாங்க முளைக்க. ஆரம்ப நாட்கள்ல எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியாது? இப்ப தெரியும். இப்ப தெரியும். ஆமா. ஆரம்ப நாள்ல தை உங்களுக்கு எங்க இருந்து? வெளி எஸ்டேட்ல இருந்து வாங்கிட்டு வருவாளா? ஆமா, எஸ்டேட்ல இருந்து வாங்கி இருந்தோம். பேச்சுப்பாறையில தோட்டக்கலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து வாங்கி இருந்திருக்கோம். இங்க நம்ம காவில இருந்து அந்த வித்து காய் முளைச்சு தொழியும். அந்த வித்து அந்த தொழியும் வித்த பிறகு கவர்ல அடைச்சு அப்படி பயிர் போட்டு. இன்னைக்கு செடி நட்டாச்சு, மரமாகி முதல் அறுவடை அப்படிங்கிறது எத்தனை வருஷம் காத்திருக்கணும் கிராம்பை பொறுத்த அளவுல? 5 வருஷத்துல 1 கொத்து 2 கொத்து ஒரு 1 கிலோ 1/2 கிலோ அப்படி கிடைக்கும். சரி, அந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி கிடைத்தாலும் கூட நானும் கூட கிராம்பை பறிச்சிட முடியுமா? அல்ல அதுக்குன்னு ஒரு அனுபவபூர்வமான முறையான தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க தான் வேணுங்கிறீங்களா? இல்ல, அதுக்கு நாங்க ஏற்கனவே நாங்க பறிச்சு இது பண்ணோம். சின்ன வயசுல மரத்துல இருக்கும்போது கீழே தண்ணே பறிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய மரம் 40 வருஷம் 50 வருஷம் ஆன அப்புறம் புதுக்கோட்டை, வேலூர் இந்த இடத்துல எல்லாம் ஆட்கள் வருவாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம மாவட்டத்துல கூலி தொழிலாளர்கள் கொட்டி கிடக்கக்கூடிய நிலையில என்ன காரணம்? பிற மாவட்ட தொழிலாளர்களை நம்புறோங்கிறீங்களா? அவங்க வந்தாதான் 100 பேர் 200 பேர் வருவாங்க. எங்களுக்கு அவங்க குரூப்பா வருவாங்க. எங்களுக்கு பத்திரமா அதை எடுத்து பதப்படுத்தி தந்துட்டு அவங்க டீசெண்டா கணக்க முடிச்சு விட்டுரும். அவங்க சந்தோஷமா போயிட்டு அடுத்த வருஷம் வருவாங்க. அதுலயும் ஒரு வார்த்தைய அப்படி குறிப்பிட்டு சொல்றேன், டீசெண்டா அப்படின்னு. நம்ம மாவட்ட கூலி தொழிலாளர்களை ஏன் பயன்படுத்துறது இல்ல? நம்ம தொழிலாளர்கள் ஒரு வாரம் இங்க வந்தாச்சுன்னா அடுத்த வாரம் யாராவது 1 ரூபா கூட கிடைச்சா அங்க போயிருவாங்க. நம்ம திருப்பி அது காயாயிரும். அது அந்த பருவத்துக்கு எடுக்கணும். அந்த முட்டு விரிய முன்னாடி எடுக்கணும். எடுத்தாதான் அது பக்கப்படுத்தி இது பண்ண முடியும். ஆனா கிராம்புல வித்தியாசமா சொல்றேன், காயாயிரக்கூடாதுங்கிறீங்களா? ஆமா, பூ விரிய முன்ன பறிக்கணும். அது மொட்டு கிராம்பு மூடி இருக்கும். மூடி ரவுண்டா இருக்கும். அந்த மூடி அப்பதான் வெயிட் அடிக்கும். முதல் தரமாட்டு நமக்கு கிடைக்கும். மார்க்கெட்டு கொண்டு போச்சுன்னா அது முதல் தரம். கிராம்பு சாகுபடியில நான் ஈடுபாடு காட்டுறேன். அன்னைக்கு ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்ன விலை இருந்தது
அதுதான் எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்ததுங்கிறீங்களா? 50 வருஷத்துக்கு பிறகு இப்ப விற்கக்கூடிய விற்பனை சந்தை மதிப்பு எங்களை இந்த தொழில மேலும் ஆர்வத்தை கூட்டுது அப்படிங்கிறீங்களா? இப்ப இப்படி மார்க்கெட் ஒரு கிலோ 950 ரூபா 900 அந்த ரேட்ல இருக்கு. அன்னைக்கு 300 ரூபா 250 300 400 500 அந்த லெவல்ல தான் இருந்து. ஆனா அன்னைக்கு இடுபொருட்கள் கூலி அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு லாபமா இருந்திருக்குமா? ஆமா, அன்னைக்கு கூலி ரொம்ப குறைவு, இப்ப கூலி கூடுதல். கூலி எப்படி நிர்ணயம் பண்றீங்க? ஒரு கிலோ கணக்கு பண்ணி இது பண்ணும். ஒரு கிலோக்கு என்ன ரேட் நெல்ட்டு இது பண்ணிடுவோம். அவங்க பறிச்சு அடத்து தந்துட்டு போயிருவாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலை கிராம்புக்கு ஒத்து வராதுங்கிறீங்க? பனியா, கடும் மழையா, அல்லது கடுமையான வெயிலா? கடுமையான மழை இருந்தாலும் காயும் போது மழை இருக்க கூடாது. பூ நம்ம எடுத்து பதப்படுத்தும் போது மழை இருந்தானா மழை நனைய கூடாது, தண்ணியில படக்கூடாது. பக்குவமா எடுத்துறணும். எடுத்தாதான் விளைச்சல் லாபம் கிடைக்கும். கொஞ்சம் விலை இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஓரளவு பிஞ்சையும் கூட பறிக்கிறது உண்டா? பிஞ்சில பறிச்சாச்சுன்னா மார்க்கெட் இதாகுது. பிஞ்சி எப்பவுமே மார்க்கெட் வேணும். அது நல்ல தரமான கிராம்பா எடுத்தா மட்டும்தான் அதுக்கு மார்க்கெட்டும் நல்ல ரேட்டும் கிடைக்கும். முதல் தரமான ரேட்டுக்கு போயிடும். பறிக்கக்கூடியவங்களுக்கு பறிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு அனுபவ பாடம் அப்படிங்கிற ரீதியில மரத்துல இருந்து கூட அந்த கிராம பறிச்சு காட்டி கொடுப்பீங்களா? அல்லது எல்லாமே பரிச்சயமான பறிப்பாளர்கள் வருகிறதுனால பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? அவங்க 10 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமா எங்க கூட அவங்களே நாங்க முதல்ல சொல்லி கொடுப்போம் என்னென்ன எப்படி பறிக்கணும்னு. அவங்களே படிச்சு இப்ப ரெண்டாவது அவங்க ஆட்டோமேட்டிக்கே பறிச்சுட்டாங்க. பறிச்சு பழகிடுவாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தாய் தகப்பன் 3 பிள்ளைகள் அப்படியே ஒரு மாசம் லீவ் போட்டு வந்துடும். அப்போ ஒரு மரம் பறித்தல் அப்படிங்கறது அனுபவம் இல்லாத நான் போய் பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல பறிக்கிறதே கடினமான பணிங்கிறீங்க. அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? அவங்க பறிச்சு இது பண்ணாங்கன்னா ஒரு ஆள் ஒரு 20 கிலோ எடுப்பாங்க, 15 கிலோ 20 கிலோ பச்சை எடுப்பாங்க. எடுத்து நம்ம ஒடிச்சு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து காய போட்டு வெப்பரப்படுத்தி சந்தை மார்க்கெட்டுக்கு அனுப்பிடும். உங்களமா இருக்கக்கூடிய அனுபவபூர்வமான விவசாயிகள்ட்ட கேட்கவும் முன்னால பறிப்பாளர்கள்லாம் வருவாங்க. ஆனா அவங்க கொப்பா முறைச்சு அந்த மரத்தை சின்ன பின்னப்படுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதெல்லாம் நடைமுறையில இருந்ததா? அதெல்லாம் இப்ப மாறக்கூடிய நிலையில நல்ல பறிப்பாளர்கள் வந்திருக்காங்கிறீங்களா? இல்ல, அவங்க நம்ம ரொம்ப கவனிச்சா அவங்கள நல்ல முறை பார்த்து நல்ல முறைக்கு அவங்கள கணக்கு முடிச்சு அவங்களுக்கு நல்ல செய்தா அவங்கள்ட்ட சொல்ல மாதிரி கேட்பாங்க. இந்த கிராம்புக்கு கொப்பு ஒடிய கூடாது, நமக்கு அதுக்கு மரத்துல கயிறு கொடுப்போம். கயிறு கொடுத்து அந்த மரத்துல ஏறி இடுப்புல கட்டி நின்றுட்டு 2 கையும் சர படைச்சு இது பண்ணுவோம். பழக்கம், அவங்க பழக்கம். சரி, கிராம்பு வளர்ந்து வரும்போது நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், உயிரினங்கள்னால கூட கிராம்புலையும் கூட தொந்தரவுகள் உண்டுமா? எப்படி தொந்தரவுகள் உண்டு. பூச்சிகள் தாக்கம். அதுக்கு நாங்க லேசா பிரேயர், இயற்கையான பிரேயர் இது இருக்கு. இந்த கிராம்பு அரும்பு வரும்போதே அடிச்சு கொடுக்கணும். எப்பவாவது சிரமப்பட்டிருக்கா சந்தைப்படுத்தல? சந்தைப்படுத்தல மார்க்கெட் எப்பவுமே அது மார்க்கெட் தான். கிராம்பு பெப்பர் ரெண்டுக்குமே எப்பவும் மார்க்கெட். கிராம்பு பொறுத்த அளவுல பறித்து முடித்ததுக்கு பிறகு அதுல பக்குவப்படுத்தக்கூடிய நடைமுறை அதை ஒண்ணு சொல்லலாமா? கிராம்பு பறித்து முடிஞ்சோன்னா கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து காய போட்டு அது கடுமையான வெயில்ல போடணுமா இல்ல குறிப்பிட்ட நாட்கள் நிழல் பகுதியா இருந்தாலும் போடணுங்கிறீங்களா? கடுமையா எவ்வளவு வெயில் கிடைக்குதோ அந்த வெயில போட்டாதான் கலர் கிடைக்கும். வெயில எவ்வளவு அடிக்குதோ அந்த பெஸ்ட். இப்ப இந்த வருஷம் எல்லாம் எங்களுக்கு நல்ல பருவம். 3 மாசமாட்டு மழையே கிடையாது. பருவமா அந்த 3 மாசத்துல கிராம்பு எல்லாம் பருவ பக்குவமா எடுத்து முடிச்சு நல்ல முறை எடுத்து அவங்களை கணக்கு முடிச்சு விட்டுட்டோம். சரி, அந்த காயப்படுதலோடு அந்த தன்மை முடிஞ்சுதா? இல்ல அதுல கலரக்கூடிய மேல் தொலி, தேவையற்ற கழிவுகளும் கூட காசாக்கக்கூடிய தன்மையில சந்தைப்படுத்தலாமா? சந்தைப்படும். அதுல மூடின்னு ஒண்ணு இருக்கு. அது மூடி இருந்தா அதுக்கும் மார்க்கெட் குச்சி இருக்கு. அந்த குச்சி 110 ரூபா இருக்கு இப்ப ஒரு கிலோ. அப்பா, நீங்க சொல்றத பார்த்தா பனை ஒரு கற்பகத்தருன்னு சொல்ற மாதிரி கிராம்பு உங்களுக்கு அந்த அளவுல கொடுக்கும் போலுக்க. ஆமா, நல்ல அந்த குச்சியும் 110 ரூபா இருக்கு. அந்த மூடி 50 ரூபா 100 ரூபா. ஆமா, மேல உங்களுக்கு எல்லாமே மார்க்கெட் இருக்கு. கிராம்புல தைலம் எடுக்காங்க. தைலம் எடுக்காங்க அப்படின்னு சொல்றத பார்த்தா தைலம் எடுத்ததுக்கு பிறகு அந்த சக்கையும் விலை போகும் போலுக்க. ஆமா, அதுவும் மார்க்கெட்டு குறை திருப்பி எடுப்பாங்க. எந்த மாதிரியான மாதங்கள் உங்களுக்கு வருடாந்திர சீசன் உண்டுமா இல்ல 6 மாசத்துக்கு ஒரு சீசன்ங்கிறீங்களா? இல்ல, ஜனவரி பிப்ரவரி. ஜனவரியில ஆரம்பிப்போம், பிப்ரவரியில முடியும். காய்ச்சி முடிச்சதுக்கு பிறகு, பறித்தலுக்கு பிறகு, அறுவடைக்கு பின்னால அந்த கிராம்புல என்ன நுட்பத்தை கையாளுவீங்க? அதுக்கப்புறமா அறுவடைக்கு பின்னாடி தண்ணி தேவையான சொட்டு தண்ணி, உரம், அப்புறம் நோய் விழாம மருந்து அப்படி இது பண்ணி. நீங்க செழிப்பா இருக்க மாய் அந்த பறிப்பாளர்களும் இன்னைக்கு செழிப்பா இருக்கக்கூடிய தன்மையில அவங்க கூலி இருக்குதுங்கிறீங்களா? அப்படி அவங்க 20 கிலோ எடுத்துட்டாங்கன்னா 2000 ரூபாய் வேலை செஞ்சிருவாங்க ஒரு நாள். 2 பேர் வந்துட்டாங்கன்னா 20 கிலோ எடுப்பாங்க பச்சைக்கு. ஆமா, அவங்களுடைய பறித்தல் நேரம் அப்படின்னு உண்டுமா? அப்படி அவங்க காலைல 6 மணிக்கெல்லாம் போயிருவாங்க. மதியம் சாப்பாட்டுக்கு போவாங்க. 3 மணி ஒடிச்சு தரணும் இல்ல, ஒடிக்கணும் இல்ல, அதனால 6-7 மணி வரை ஒடிப்பாங்க. முதல்ல மூட கணக்குல எல்லாம் பறித்து ஒரு பக்கத்துல வச்சுட்டு அப்புறமா ஒடிப்பாங்க. ஆமா, ஒடிப்பாங்க. ஒடிப்பாங்க அப்படின்னு சொல்றதுல கிராம்புல பொறுத்த அளவுல ஒத்தையா பறிக்க இல்லையா? ஒத்தையா பறிக்க முடியாது. ஒரு கொத்து இப்படி இருக்கு. இதுல 5 வரல ஒன்னொத்தையா இருக்கு. அதை நம்ம இந்த இதோட இப்படி ஒடிச்சு எடுத்து அதுல வச்சு அந்த படிச்சு குச்சி தனியா கிராம்பு தனியா இருக்கு. அந்த குச்சிக்கு விலை தான். அந்த குச்சிக்கும் விலை. கிராம்பு பொறுத்த அளவுல நம்ம
குமரி மாவட்டத்துல தான் இந்தியாலேயே அதிக உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஆமா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இங்குள்ள கிராம்பு தான் முதல் தரம் போகுது. நல்ல உற்பத்தி நல்லா இருக்கும், கிராம்பு நல்லா இருக்கும். எப்படி காட்டம் அப்படி இருக்குது? கிராம்பை பொறுத்த அளவுல இப்ப வாயில போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வாசனை வந்து ஒரு 5 அடி 6 அடி தூரத்துக்கு கூட அதனுடைய தன்மை தெரியுங்கிறீங்களா? அப்படி அங்க காய போட்டாச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாரும் இடத்துல கிராம்புன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. எங்க கிராம்பு காய போட்டு கிராம்பு போட்டு வேலையாட்கள் வச்சுதான் முழுமையான பணியா கிராம்பு சாகுபடியை பொறுத்த அளவுல, அல்ல குடும்ப அங்கத்தினர்களுடைய ஆதரவு இருக்கனாலதான் என்னால செய்ய முடியுதுங்கிறீங்களா? வேலையாள் கிடைச்சுதான் இது பண்ண முடியும். குடும்பத்துல பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம உங்களுக்கு பின்னால உங்களுடைய பையனையோ உங்களுடைய மருமகனையோ இந்த இதுல உட்படுத்தணும், அப்பதான் நம்மளுடைய எஸ்டேட் தக்க வைக்கப்படும், அவங்களையும் கொண்டு வரணும் வேளாண் ரீதியா அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கு. பையன் வந்துட்டு இருக்கான், பையன் பாத்துட்டு இருக்கான். பையன் வந்து எஸ்டேட்டுக்கெல்லாம் போறது அவன் தான் போய் கிராம்பு எல்லாம் கொண்டு வரது, ஆட்களை வச்சு நடத்தி எல்லாமே பையன் தான். நம்ம மாவட்ட ஜாதிக்காய் சாகுபடியினுடைய தன்மையை சொல்லுங்க. நம்ம மாவட்டத்தில் நல்லா பக்கத்து ஸ்டேட் எல்லாம் இருக்கு, நல்ல ஜாதிக்கு நல்ல இதா பத்திரி நல்ல மார்க்கெட் இருக்கு. நல்ல மிளகு சாகுபடி நல் வருவாய் கொடுக்கக்கூடிய சாகுபடின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆமா, நல்ல மிளகு நல்ல வருவாய் கொடுக்கக்கூடிய, அதாவது நம்ம கிராம்போட அது எடுக்கிறது ஈஸி. மேல் நோக்கி போகுமே, மேல் நோக்கி போனாலும் அதுக்கு பெரிய மரங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, அது யானி எல்லாம் வச்சிருக்காங்க, யானி எல்லாம் வச்சு இது பண்ணி எடுப்பாங்க. என்ன மாதிரியான மரத்துல நல்ல மிளகா அந்த காலத்துல படர்த்தி விட்டீங்க? இன்னைக்கு என்ன மாதிரி நடைமுறை இருக்கு? பூவரசி அந்த காலத்துல இது பண்ணி, இப்ப ஒரு பொன்னேனலி ஒரு மரம் இருக்கு, சொர்க்க மரம். ஆமா, பூவரசி இந்த சொர்க்க மரம், சில்வர் ரோக்குன்னு ஒரு மரம் இருக்கு. இப்படி இந்த மரங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு சிலர் கமுகுல படத்தி விடுறேன், தென்னையில படத்தி விடுறேன் அப்படிங்கிறாங்களே, அது வந்து எந்த விதத்துல உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தென்னையில படத்தி விட்டாச்சுன்னா நம்ம தேங்காய் விட்டதுக்கு மரம் ஏறும்போது அதுல வள்ளி எல்லாம் இது பண்ணுவாங்க. தென்னையில பிடிச்சிட்டுனா யானி வச்சு இது பண்ணுவாங்க, எடுப்பாங்க. நல்ல மிளகுக்குன்னு தனி கவனிப்பு உண்டா, அல்ல எந்த மரத்துல படத்தி விடுறீங்களோ அந்த மரத்தை கவனிச்சாலே போதுங்கிறீங்களா? நல்ல மிளகுன்னு தனி இது உண்டு. தனி மரத்துல எந்த மரத்துல சில்வர் ரோக்கு மரத்துல படுத்தி விடுவோம், பூவரிசி மரத்துல படுத்தி விடுவோம். உரங்கள் கொடுப்போம், மூட்டில் அடி உரம் கொடுக்கணும். நல்ல மிளகு ஒரு வருஷம் தோறும் 2 தடவை ஒரு வருஷத்துல உரம் கொடுப்போம். நல்ல மிளகுலையும் கூட மகசூல் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தை நட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் காத்திருக்கணும்? நல்ல மிளகு நட்டுனா 5 வருஷத்துல இதாயிரும், 2 வருஷம் 3 வருஷத்துல காய்க்க தொடங்கி. நல்ல மிளகு அன்னைக்கு விலை என்ன? இன்னைக்கு கிலோ விலை எவ்வளவு? அன்னைக்கு 200 300 இருந்து இன்னைக்கு 500 ரூபா 800 ரூபா இருக்கு. முதல் தரம் 2ஆம் தரம் வெள்ளை மிளகு அப்படிலாம் சொல்றாங்களே, முதல் தரம் நாங்க முதல் தரமா தான் எடுப்போம். வெள்ளை மிளகு என்ன எடுப்பீங்க? அது அறுவடை நுட்பத்தை சொல்லுங்க. அது மிளகு நல்ல ஒரு செடியில ஒரு 10 பழம் பழுக்கணும், பழுத்து அது குருவி அடிக்கும். பழமா இருக்கு, அந்த பழம் இருந்தோன்னா குருவி அடிக்கும். குருவி அடிக்கும்னா நம்ம எரிப்பா இருந்தாலும் குருவி அடிக்கும். எரிப்பா இருந்தாலும் குருவி அடிக்கும். அது நம்ம அந்த டைம்ல மிளகு பழுத்துட்டு அப்படின்னு மொத்தமா எடுத்து இது பண்ணிடும். இப்ப 10% குருவி அழிக்கும். அப்புறம் பாக்கி உள்ள மிளகு எல்லாம் எடுத்து அந்த காய்க்கும் அந்த மிளகு சேர்க்கும்போது விலை மார்க்கெட் நல்லா இருக்கும். நல்ல மிளகு பறித்தலுக்கு இன்னைக்கு சந்தையில நல்ல விலை, நாளைக்கு ஒருவேளை விலை இறங்கலாம். பறித்தலுக்கு ஏற்ற ஆள் வரல, நம்மளே பறிப்போம் அப்படின்னாலும் கூட அந்த அளவுக்கு தைரியமான திடகாத்திரமான விரைவான பறித்தல் நுட்பம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆட்கள் எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான வருமானம், நல்ல வருமானம். அதனால அது ஆட்கள் தட்டுப்பாடு கிடையாது, எப்பவுமே வருவாங்க. அவங்க தான் முந்தி நிற்பாங்க. கரெக்டா அந்த டைம் வந்து ஆயிட்டோன்னா அவங்களுக்கு தெரியும், போன் பண்ணுவாங்க. என்ன எப்போ எவ்வளவு ஆள் வரணும், ஏதோ காசு அனுப்பி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க காசு. எந்த பயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்க? கிராம்புக்கா, நல்ல மிளகுக்கா, அவகோடாவா, ரம்புட்டானா? கிராம்புக்கும் அவகோடா, நல்ல மிளகு, ரம்புட்டான் எல்லா பயிருக்குமே நல்ல செழிப்பா தண்ணி போட்டு நல்லா இது பண்ணி நல்ல முறை கொண்டு எல்லாமே ஒரு ஈடு பயிரா தான் போட்டிருக்கோம். குமரி மாவட்ட வனப்பகுதியில குறிப்பா எஸ்டேட்டுகள்ல வெண்ணிலா அப்படிங்கறது இப்போ ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பயிர் செய்யமாய் கேள்விப்படுறோமே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா, இல்ல இனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா? இனி ஆரம்பிக்க வெண்ணிலான்னு ஆரம்பிக்கணும் தான். இப்ப எங்களுக்கு பயிர் இல்ல, அது இல்ல. இனிமேல் அதையும் உற்பத்தி பண்ணி கொண்டு வரணும்ல இதுதான் இருக்கும். சரி, இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? கிராம்பு சாகுபடி வந்து நமக்கு வந்து ஒரு செழிப்பான சாகுபடி, அதை இன்னும் பரப்ப அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி? ஆமா, இன்னும் ஆர்வம் இருக்கு. நல்ல மண் இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, நல்ல பலன் இருக்கு, நல்ல பையன் நல்லா பாத்துக்கணும் எல்லாம். அதுக்காக நல்ல உற்பத்தி பண்ணி கொண்டு வரணும் ஆர்வம் இன்னும் நிறைய நட்டு இருக்கும். ஆனா இட அமைப்பு தண்ணீர் செழிப்புள்ள பகுதியா அமைஞ்சிட்டுன்னா ராஜாதாங்கிறீங்க. ஆமா, தண்ணீர் இருக்குது, தண்ணி செழிப்பா இருக்கு. அதனால சொட்டு நீர் வச்சிருக்கோம், மோட்டர் வச்சிருக்கோம், சோலார் மிஷின் எல்லாம் இருக்கு. அதை வச்சுதான் தண்ணி இது பண்ணி சொட்டு நீர் போட்டு இது பண்ணி. மிருகங்களை பார்த்திருக்கேன், உயிரினங்களை பார்த்திருக்கேன். அது ஒரு வன பகுதி தான், அதுலதான் நாங்க எஸ்டேட் அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? அப்படி? ஆமா, மிருகங்கள் அழிவு, காட்டுப்பண்ணி அழிவு, யானைகள் அழிவு, குரங்கு அழிவு. ஆமா, எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். போற குரங்கு அழிவு. பய உணர்வு இருந்தாலும் கூட பணம் குளிக்கும் தொழில்ங்கிறீங்க. ஆமா, பணம் குளிக்கும் தான். அது அழிவு இருந்தாலும் அந்த பயிர்னால வேற மற்ற மாதிரி எந்த இதுவும் இல்ல. காட்டு மிருகங்கள் நாங்க அதுல பார்சல் எல்லாம் சொல்லியிருக்கோம். கிராம்பு சாகுபடி உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு மகசூல் கொடுத்துட்டே இருக்கும் உங்க அனுபவத்துல? கிராம்பு சாகுபடி 40-50 வருஷம் வரை பயிர் அனுபவம் தந்துட்டு தான் இருக்கு. அனுபவம் தந்தாலும் கூட ஆரம்பத்துல உள்ள கிராம்பு
அது ஒரு தரம், அது ஒரு தனிதான். அல்லது 30 வருஷத்து கிராம்பு அதை விட மேலா இருக்கும், 50 வருஷ கிராம்பு அதை விட மேலா இருக்கும், உற்பத்தியும் அதிகமா இருக்குங்கிறீங்களா அல்லது உற்பத்தி படிப்படியா தொய்வாகுங்கிறீங்களா? இல்ல 50 வருஷம் எவ்வளவு எத்தனை வருஷம் கூட போதும் அந்த அளவு மரங்கள் நல்ல செழிப்பா நம்ம பாதுகாத்தோம்னா வருஷம் ஈல்டு கூடிட்டு தான் இருக்கு. சந்தைப்படுத்தல் எங்க கொண்டு கொடுக்கீங்க? நாகர்கோவில்ல கொண்டு கொடுப்போம். இங்க வந்து நம்ம கிட்ட இங்க வந்து எடுத்துட்டு கொண்டு போயிருவாங்க. சந்தை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பிரகாசமா இருக்கு. இங்க வந்து நம்ம கிட்ட கிராம்பு இருக்குன்னா அவங்களே வந்து வீட்டுல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஆக குமரி பண்பலைக்காக கிராம்பு சாகுபடி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாகுபடியா அமைஞ்சிருக்குது. ஆனா சில உயிரினங்கள் தொந்தரவு இல்லாத ஒரு நிலை இருந்துன்னா இதை விட மேல எங்களுக்கு நாங்க வந்து தெம்பா வீராப்பா மகிழ்ச்சியா சாகுபடியில நாட்டம் காட்டுவோம். கிராம்பு சாகுபடி எங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் ஒரு தொய்வை கொடுக்கல, நல்ல சாகுபடி அப்படிங்கிற மாதிரியும் இந்தியாலேயே குமரி மாவட்ட கிராம்புக்கு ஒரு அதி முக்கியத்துவம் இருக்குங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். இதுவரை வாசனை திரவிய பயிர் கிராம்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் துவரங்காடு டி. செல்லத்துறை அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய